Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கு தான் போய் இந்த வீடோட பிளான் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா 500k வருது. ஸோ 5 bedroom and 4 bath, 3 bath, full bath and 1 restroom அது மாதிரி வர வீடு. இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்றத உள்ள போய் டூர்ல பார்க்கலாம். So let's go into the video. இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 3280 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வருது. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸான இடம். ஸ்கூல் டிஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஹை ரேட்டிங்கான ஸ்கூல் டிஸ்ட்ரிக் தான் வருது இந்த வீட்டுக்கு. அண்ட் என்டர் ஆனோடனே பார்த்திங்கன்னா சூப்பரான வைடான ஒரு ஸ்டேர் கேஸ் வருது. ஸ்டேர் கேஸே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டெப்ஸுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து லிவிங் ஏரியா. ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து பெருசு அப்படிங்கிறதுனால குவைட் ஒரு பெரிய லிவிங் ஏரியா தான் அது. கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் ஃப்ளோர் தான். சீலிங் ஹைட் பார்த்திங்கன்னா 9 feet அளவுக்கு வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த டைப் ஹோமில். யூஸ்வலாக கீழே வந்து பெட்ரூம்ஸ்லாம் வந்து எதுவும் இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுக்கெலாம் கஷ்டமாக இல்லாமல் கீழேயே வந்து ஒரு ரூம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரௌன் மாடலில் இருக்குது அந்த விண்டோஸ்லாம். ஸோ சன்லைட்லாம் நல்லா வரும். ஸோ நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ரூமு. ரெண்டு பில்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்குது. அண்ட் அப்படியே இந்த பாத்வேல போனீங்கன்னா அங்கே ஒரு ஜாக்கெட்லாம் மாட்டுறதுக்கு ஒரு க்ளாசெட் இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே நான் சொன்ன மாதிரி ஒரு ரூம் இருக்குது. கீழேயே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது. ஃபுல் பாத் கீழே இருக்குது. அண்ட் இங்கே அதுக்கேற்ற ஒரு க்ளாசெட்டும் இருக்குது. ஸோ அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தால் நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ரூம் இருக்குது. ஃபேமிலி ரூம் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலி ரூம் அண்ட் வித் லாட் ஆஃப் விண்டோஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபயர் பிளேஸ் வந்து எலக்ட்ரிக்கல் கேஸில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வுட்டெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே அது கேஸில் ஒர்க் ஆகும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கிரானைட் கவுண்டர் டாப் தான். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்ளையன்சஸ் ஃபுல்லாகவே. ஸோ ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிற கிச்சன் தான். அண்ட் நிறைய ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது. அண்ட் டபுள் சிங்க் இருக்குது. ரெண்டு வந்து பெரிய பேண்ட்ரி இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, 2 பேண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பார் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு பேண்ட்ரி. இங்கேருந்து போனீங்கன்னா பக்கத்துலேயே வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் ஏரியா இருக்குது. ஸோ ஸ்பேஷியஸான வாஷர் அண்ட் ட்ரையர் ஏரியா வித் கபோர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வாஷர் ட்ரையர் ஏரியா இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு டோர் போகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் கார் விடுற அளவுக்கு பெரிய ஒரு கராஜ் இருக்குது. ஸோ நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 2 கார் விடுற அளவுக்கு ஒரு பெரிய கராஜ் தான்.
ஸோ டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் ஏரியாலேருந்து அப்படியே ஒரு ஸ்லைடிங் டோர் போகுது வெளியில் போகிறதுக்கு. ஸோ இது வந்து பேக்யார்ட். பேக்யார்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போர்ச், ஸ்க்ரீன்டு போர்ச் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் அப்படியே உக்காந்துட்டு இந்த வுட்டெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ச் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய வீட்டில் இந்த மாதிரி போர்ச் மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த போர்ச்லேயே பார்த்தீங்கன்னா 2 டோர் இருக்குது. எய்தர் சைடு லெஃப்ட் ரைட் 2 சைடுமே டோர் இருக்குது. ஸோ இந்த சைடும் போய் நின்று வெளியில் பார்க்கலாம். ஸோ அந்த சைடும் போகலாம். அந்த சைடு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இறங்கி அந்த பக்கம் போனீங்கன்னா கீழே பேக்யார்டு ஃபுல்லாக அந்த லானில் நடக்கலாம். ஸோ கீழே வந்து ஃப்ளோர் பார்த்தாச்சு, ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மேலே வந்து 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஏதோ த்ரெட்மில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூஃபில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சன்னோட ரேஸ் வந்து சூப்பராக அந்த ரூமில் படும். ஸோ அந்த இது நல்லாயிருக்கு. மழை பெய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு கிளாசட். ஸோ இது ஒரு ரூம். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 ரூம்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஹியூஜான மாஸ்டர் பெட்ரூம் தான். ஸோ அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒரு பெரிய வாக்கின் கிளாசட், நிறைய ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது. பெரிய ஒரு கிளாசட். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஸோ சோக்கிங் பாத் டப் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கின் ஷவர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் பார்த்தீங்கன்னா டோருக்கு க்ளோஸ்டு டோர் மாதிரி க்ளோஸ்டு ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க. ஸோ குவைட் ஒரு பெரிய டீசெண்டான ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கான ஒரு அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா காமனான மற்ற ஒரு 3 ரூமுக்கும் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ வித் பாத் டப். ஸோ இது ஒரு அனதர் ரூம், 3rd ரூம். இதுவும் வந்து ஓரளவுக்கு குவைட் நார்மல் வந்து சைஸில் தான் இருக்குது. ரொம்ப சின்னது கிடையாது. அண்ட் ஒரு கிளாசெட் இருக்குது. ஓரளவுக்கு பெரிய கிளாசெட் தான் இந்த ரூமுக்கு. வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு லினன் கிளாசெட் ஒன்று இருக்குது எல்லா ரூமுக்கும் வெளியில். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த அனதர் ரூம். இதுவும் வந்து ஓரளவுக்கு சேம் சைஸில் இருக்கிற ஒரு ரூம் தான். அண்டு இதுக்கு வந்து ஒரு கிளாசெட் இருக்குது. அண்டு கிளாசெட்டும் ஓரளவுக்கு நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 5 பெட்ரூம் அண்ட் 3 பாத் ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $500,000 வருது. ஸோ இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து டவுன் சைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரைவே போகுது. ஸோ இங்கேயும் நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது இடம். நிறைய செடி அது மாதிரிலாம் வைக்கலாம். கிட்ஸும் விளையாடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடில் போனால் தான் நம்மளுக்கு வந்து கராஜ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் கராஜ் இல்லை. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைட் தான் கராஜ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது. ஸோ பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இடம் இருக்குது. ஸோ 2 கார் விடுற அளவுக்கு ஒரு பெரிய கராஜ் தான். பேக்யார்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஹியூஜ் பேக்யார்டு தான். ஸோ என்னென்னா கொஞ்சம் நிறைய மரங்கள்லாம் நிறைய இருக்குது. பட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த பேக்யார்டு வரும் இந்த வீட்டுக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த ஹோம் டூர் வந்து முடிஞ்சிருச்சு.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹோம் டூர் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Simply with Viji, and I will see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.